அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தாவேகாவுடைய தலைவரை பற்றியோ அதனுடைய அமைச்சர்களை பற்றியோ யாராவது விமர்சனம் பண்ணி பேசினாலோ இல்லை ஏதாவது மீடியாக்களில் பேட்டி கொடுத்தாலோ அவர்களை கைது செய்து சிறையில் தள்ளுகிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களோட கூட்டணி கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி வேறு யாரும் இல்லை, நம்ம விடுதலை சிறுத்தைகள். நீங்கள் கைது செஞ்சு உள்ளுக்கு தானே வைப்பீங்க, நாங்கள் அதெல்லாம் இல்லை, அதையும் தாண்டி ஆளை வச்சு விரட்டி விரட்டி வெட்டுவோம் எங்கள் தலைவரை பற்றி விமர்சனம் பண்ணா அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அது பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பேசுவோம், அது பற்றி பேசுவோம். கடந்த 22ஆம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய மாவட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய குபேந்திரன் அப்படின்றவர் ஒரு சிலரால் கொலைவெறி தாக்குதலுக்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது என்ன அப்படின்னு சொல்லி அவருடைய பின்னணியை விசாரித்தா, அவர் கடந்த 2ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றுக் கட்சியினர் நாம் தமிழர் இணையும் விழாவிற்கு கலந்து கொண்டு செல்கிறார். அப்படி வந்தபோது இங்கே ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறார். அதில் விடுதலை சிறுத்தைகளை பற்றிய கேள்விகளுக்கும் அதனுடைய தலைவர் திருமா அவர்கள் அணிமாறி நின்று பேசுவது குறித்தும் கேட்கின்ற கேள்விகளுக்கு விமர்சன பதிலை கொடுத்திருக்கிறார். அது விமர்சன பதிலாக இருந்தால் அது கீழ்த்தரமான பதிவாக இருக்கிறது, இல்லை தவறான பதிவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அதுமாரி நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. அது எல்லாருமே நாகரிகமாக பேச வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அப்படி செய்யாமல் அதிலிருந்து தொடர்ந்து அந்த ராணிப்பேட்டையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் தொண்டரணி மாவட்ட பொறுப்பாளராக இருந்த திரு நரேஷ் 007 அப்படின்றவர் இவரை தொடர்ந்து அலைபேசியில் அழைத்து உங்களை சந்திக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி குபேந்திரன் அழைச்சிக்கிட்டே இருக்கிறார். இவர் ஏதோ வேற ஒரு காரணத்துக்காக சந்திக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு நினச்சி கடந்த 22ஆம் தேதி அவர் அழைத்த மாதிரி அந்த ராணிப்பேட்டையில் உள்ள ஒரு பேருந்து நிறுத்தத்துக்கு நேரத்தில் செல்கிறாரு. அந்த சென்ற இடத்துல அவர் நரேஷ் 007 அப்படின்றவர் அங்கே அவரோட கூட்டாளியாக இருக்கின்ற ஒரு குண்டர் சட்டத்திலேருந்து சமீபத்தில் தான் வெளியே வந்த ராஜி என்கிற ராஜீவ்காந்தி, அப்புறம் இன்னும் 2 பேர் சேர்ந்து அங்கே பாக்ஸிங் போடுற கையில் அந்த ஒரு வளைய மாதிரி வச்சுக்கிட்டு அடித்து சண்டைக்கெல்லாம் போகும்போது மாட்டுவாங்க நிறைய இடங்களில். அது மாதிரி ஒரு பொருள் அடித்து கொடுங்காயத்தை ஏற்படுத்தணுன்ற நோக்கத்தோடு அவர் அடித்து காயப்படுத்தி தலையெல்லாம் இரத்த கலரி ஆக்கியிருக்கிறார். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் நடத்திய தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் நம்ம என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட தாவேகாவுடைய கலாச்சாரமே உள்ளுக்கு புகுந்துட்ட மாதிரி அவருடைய தலைவருக்கே கட்டுப்படாமல் தலைவரையே மேடையில் ஒழுங்காக நிற்க விடாமல் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு அவர் தலைவருக்கே உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ அப்படின்ற நிலைமையில் அவரே தப்பிச்சோம் பிழைச்சோன்னு வந்த ஒரு சூழலை அங்கே உள்ள விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்களால் அது அண்ணன் திருமாவளவர்கள் அழைக்கின்ற சிறுத்தைகளால் இளம் சிறுத்தைகளால் அவருக்கே ஏற்பட்டது. அந்த இளஞ்சிறுத்தைகள் அவர் தலைவர்கிட்டே அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துப்பாங்க அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மிக மோசமான அளவில் நடந்திருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர் அந்த பாதிக்கப்பட்ட இடத்திலே காவல்துறையினர் இருந்தும் தாக்கியவர்களை கைது செய்யாமல் இவர் அங்கிருந்து அப்புறப்படுத்த வேலையை மட்டும் தான் செஞ்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் நரேஷ் 007 அப்படின்றவர் குறித்து பல்வேறு வழக்குகள் அவர் மேலே இருக்குது. அவர் ஒரு அறிவிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியும் கூட அதாவது ஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க, எஸ்டி ஷீட்டர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறவர் அங்குள்ள காவல் நிலையத்தில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டிய நிலைமையில் இருப்பவர். அவர் தான் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். ஒரு தொடர்ச்சியா ஹெச்எஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. சரித்திர பதிவேடு குற்றவாளி நரேஷ். ஏற்கனவே ராஜி என்கின்ற ராஜீவ்காந்தி இப்பதான் குண்டர் தடுப்பு சட்டத்துல இருந்து வெளியே வந்திருக்காங்க. கோபின்றவங்க மேல வழக்கு இருக்கு. இதெல்லாம் அக்யூஸ்டுங்க தான். இந்த அக்யூஸ்டுங்களுக்கு பாதுகாப்பு எங்க? இந்த அக்யூஸ்டுங்களுக்கு பாதுகாப்பு எங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும்? ராஜேஸ்வரி திரையரங்க வாசல்ல அடிக்கிறான். மக்கள் பார்க்கும்போது கிட்ட வராத வந்தனா உனக்கு இதுதான் நிலம் பண்றானே. அவன் ரவுடி பேனா கட்சிக்காரன். அவன் இவர் ஏற்கனவே குண்டாஸ்ல உள்ளுக்கு போய் காவல்துறையினரை தாக்குனதாக எல்லாம் இவர் மீது வழக்குகள்லாம் இருக்குது. அப்படி ஒரு வழக்கில் இவர் கைது செய்யப்பட்ட சமயத்தில் இவர் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளுக்கு வரணும்னா தன்னுடைய பராக்கிரமத்தெல்லாம் காட்டணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி மேலே காட்டுற வேலையை செய்கிறார். ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான் தமிழ் தேசிய தளத்தில் முன்னணி ஒரு கட்சியாக இருக்கிறது. இன்னைக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு ஒரு மாநாட்டை நடத்தி நாங்கள் தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லுகின்ற திருமா அவர்கள் விஜயனுடைய அஜெண்டாவை
நிறைவேற்றுவதற்காக நாம் தமிழர் கட்சி பக்கம் இருக்கின்ற தமிழ் தேசிய சிந்தனையாளர்களை தங்கள் பக்கம் இழுக்கணும், நாம் தமிழர் கட்சியை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வேலைகள் எல்லாம் அவர் செய்கிறார் என்று பரவலாக பேசியிருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு தேதி வரைக்கும் காவல்துறையினர் இவர்கள் யாரையுமே கைது செய்யலை. 2 ஆள் வருவார் சார். நரேஷ் தான் முதல்ல ஃபோன் பண்ணது எனக்கு. நரேஷ் 7:20 எனக்கு ஃபோன் பண்ண ரெக்கார்டு இருக்குது. நரேஷ் எனக்கு ஃபோன் பண்ணது. நரேஷ் 7:20 எனக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிற தம்பின்னு கேட்டான். நான் சொன்னேன்னா இந்த மாதிரி நான் 8 மணி தானே வருவேன், முப்பந்தொட்டியில் இருக்கிறேன். அப்புறம் தேட்டராண்டு வந்துட்டு பிறகு ஃபோன் பண்ணேன். தேட்டராண்டு வந்துட்டு ஃபோன் பண்ணேன். நான் இங்கே வர சொன்னேண்ணா வந்துட்டேண்ணா அப்படின்னா. சரிப்பா அங்கேயே இரு, என்னை எங்கள் தேட்டராண்டு வர வச்சு ஆள் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. வந்த உடனே வந்ததுமே அந்த இன்னும் யார் பேர் அந்த தடியா ஒருத்தன் இன்னொருத்தன் 2 பேர் சேர்ந்து கண்ணாமண்ண சாவியில் கல்லில் குத்தி. நீங்கள் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் கடந்த 2 நாட்களாக காவல்துறையினர் மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து நாம் கொடுத்த புகாரை கூட காவல்துறையினர் பெற்றுக்கொள்ளாமல் காவல்துறையினர் நேரடியாக மருத்துவமனைக்கு வந்து தாக்கப்பட்ட குபேந்திரனிடம் அவர்களே ஒரு புகாரை எழுதி அதில் அந்த இருசக்கர வாகனத்தில் உள்ள அந்த சாவி அதை வைத்து தான் தாக்கினார்கள். அதாவது தாக்குனது வேற ஒரு ஆயுதம், அது தாக்க வேண்டும், கொடுங்காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பயன்படுத்திக்கிட்ட ஆயுதத்தை வைத்து தாக்கியவர்களே அப்படி போடாமல் இருசக்கர வாகனத்துடைய சாவியை வைத்து தாக்கியதாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எழுதி அதில் குபேந்திரன்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இது தொடர்பாக இன்றைக்கு மாலை ராணிப்பேட்டையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக காவல்துறையை கண்டித்தும் மேற்படி குண்டர்கள் மீது நடவடிக்கைன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்குது. தாவேகா வழக்கு போட்டு எல்லாரையும் ஒடுக்கிற வேலையை செய்கிறாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய பராக்கிரமத்தை காட்டி எல்லாரையும் ஒடுக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்னைக்கு முற்றுப்புள்ளி வரும்? இதன் மீது காவல்துறை இல்லது இந்த அரசு ஏதாவது கவனம் செலுத்துமா அப்படின்றதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது. என்ன நடக்கிறது என்பதை இன்றைய மாலை நடக்கிற போராட்டத்திற்கு பின் நாம் பார்ப்போம். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.